பாரதி கண்ணம்மால வில்லியா நடிக்கும்போது அவ பயங்கர எஃபர்ட் போட்டான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா. பிரெக்னன்சி அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். எங்க அப்பா அம்மா தாண்டி இருக்கிற அந்த சொந்தக்காரவங்க மத்தியில டாக்ஸ் இருந்தது. ஏன் வந்து பொண்ணு அனுப்புறீங்க, சேனலுக்குலாம் அனுப்புறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ டேடி தான் வந்துட்டு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாரு. கீழே அந்த ஃபிளாஷ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஆங்கர் ஷோ கால் டிவி. அப்போ அது அவர் தான் எல்லாமே சொன்னது. அங்க ஒரு ஐடியா தான் கொடுத்தோம், ஒரு கோடு தான் போட்டோம், அவர் ரோடே போட்டா. பாருங்களேன், என்ன ஒரு விஷயம் உங்களுடைய மகள் பண்ணாலும் அதுக்கு மேல பாராட்டுறவங்க ஒரு 10 பேர், நெகட்டிவா சொல்றவங்க 50 பேரா இருக்காங்க. நாங்க அதெல்லாம் நாங்க ஒரு இதாவே எடுத்துக்கிறது இல்ல. சூப்பர், அவ்வளவுதான், எடுத்துக்கவே மாட்டோம் நாங்க. இதுக்கு மேல அவ்வளவு கமெண்ட்ஸ் போடுறானுங்க. இப்படி வாங்கின காரு, அப்படி வாங்கின காரு, இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப கார் எப்படி வாங்கினா தெரியுமான்னு எல்லாம். இன்ஃபேக்ட் அதெல்லாம் பாக்குறது கூட இல்ல, அதை கண்டுக்கிறது கூட இல்ல, அதை சொல்றது கூட இல்ல, அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்றதே இல்ல. என்னமோ சொல்லிக்கோங்கண்ணா, நீங்க எப்படியோ பேசிட்டு தாண்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு 6-8 வேலை இருக்கு. இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வேலைக்கு அனுப்புறாங்க, மீடியால போறாங்க, கேமரா முன்னாடி போய் ஆடிட்டு இருக்கா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் போன் பண்ணி, டீ கடை போஸ்டர்ல எல்லாம் இவளோட போட்டோ இருக்கு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பொண்ணை இப்படி விட்டுட்டு இருக்க, அது இது ஃபுல்லா எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு செம்ம சப்போர்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, இவ்வளவு குட்டியா ட்ரெஸ் போட்டிருக்கா, அது எங்களுக்கு தப்பா தெரியல, அது மாதிரி எல்லாமே லைக் அப்பவே அவ்வளோ ப்ராக்ரெசிவா வந்து இனிஷியல் டேஸ்ல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது எங்க அப்பா. அது சொன்னா அவளோட விருப்பம், அது எங்களுக்கு அது தப்பாவே தெரியல. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விருது. ஸோ இந்த விருதுக்கு நிகர் எதுவா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த யூனிவர்ஸை கூட நீங்க நிகரா வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான விருது, தாய்க்கான விருது, என்னோட தாய்க்கான விருது. லெட்ஸ் வெல்கம் மை லவ்லி மதர். ஓகே, அனுக்கு தான். அம்மாக்கு முத்து கொடு, அம்மாக்கு முத்து கொடு. சரி, நான் கொடுக்குறேன். Thank you so much. அப்புறம் எங்க அம்மாக்கு நான் gift வச்சிருக்கேன். சூப்பருங்க, என்னங்க என்னோ சர்ப்ரைஸ்லாம் பண்றீங்க? ஒண்ணும் இல்லங்க, பொடவங்க. Thank you so much. From my own brandங்க. வாவ், ஓபன் பண்ணி காட்டுங்க, எங்களுக்கு நாங்களும் பாக்குறோம். மேனா மினிக்கி பிராண்ட்ல இருந்து. மேனா மினிக்கி பிராண்ட்ல இருந்து ஒரு அம்மாக்கு green தான் பிடிக்குமோ? ஆமாங்க. Super. Thank you so much. சூப்பர். அம்மா வெச்சு காட்டுங்க அப்படி ஜம்முன்னு. Title sponsors Ramraj Bluetooth Double, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04455454545. GT Holidays, South India's #1 travel brand. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Presents The Parent Honors. Supported by Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. EGS Pillai Group of Institutions, the legacy of educational excellence in the Delta region. Powered by V-Care Hair and Skin Clinic, எல்லா வித தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். மேபல், South India's most celebrated women's wear brand. SKM Purna rice bran oil. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. Galata presents The Parent Honestல ஃபரினா அண்ட் அவங்களுடைய தாயாரோட இணையத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்ற மாதிரி அவங்களுடைய அம்மாவோட நீங்க வந்திருக்கீங்க ஃபரினா. வணக்கம். எங்கேயுமே நான் எங்க அம்மாவை வந்து கூட்டிட்டு வந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ, இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங், அந்த மாதிரி எங்கேயுமே கூட்டிட்டு வந்ததே இல்லை. இன்னைக்கு வந்து கூட்டிட்டு வந்தது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. Thank you. ரொம்ப நாள் க்ளோஸ் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, வந்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபி. இல்ல அந்த அளவுக்கு சொல்ல, நீங்க வந்து பெருசா அம்மாவெல்லாம் எங்கேயுமே கூட்டே வந்தது. ஆமா, கூட்டு வந்ததில்ல, ஷூட்டிங் கூட்டு வந்ததில்ல, இன்டர்வியூலாம் அவங்க வாழ்க்கை சரித்திரத்துல அவங்க பண்ணதே இல்ல. ஒரு கேமரா முன்னாடி எல்லாம் இவ்வளவு நேரம்லாம் அவங்க உட்கார்ந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you so much எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. Thank you so much. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு privilege and proud. ஃபர்ஸ்ட் முறை கலாட்டால உங்க தாயாரை நீங்க அழைச்சிட்டு வந்து, யாரு ரொம்ப பவ்யமா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அம்பி யாருப்பா நீ தம்பி, இவ்வளவு பவ்யமா உட்கார்ந்துட்டு தெரியாது, எப்ப எப்படி மாறுவானே, அண்ணியா மாறிடுவாரா? ஓகே, சரி, முதல் முறையா, ஏன்னா ஃபரினா அவங்க வந்து எவ்வளோ மேடையில போயிட்டு தொகுத்து வழங்கியிருக்காங்க, நடிகையா பண்ணியிருக்காங்க, வில்லியா பண்ணியிருக்காங்க, ஸோ நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. ஸோ ஒரு அம்மாவா உங்களுக்கு வந்து முதல் முறையா நீங்க ஒரு பயங்கர ப்ரௌட் மூமெண்ட் இருந்திருக்கும்ல, என்னடா அது என் பொண்ணு இப்படிலாம் பண்றாளா, அப்படி நீங்க சந்திச்சது எது? பாரு, உங்களை பத்தி நிறைய உண்மைகள் உங்களுக்கே தெரிய போகுது. அதாங்க எனக்கு பயமா இருக்கு. பாரதி கண்ணம்மால வில்லியா நடிக்கும்போது அவ பயங்கர எஃபர்ட் போட்டான். எஃபர்ட்னா எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா. ப்ரெக்னன்சி, அது கொரோனா டைமு, அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். நம்ம பொண்ணு இவ்வளோ இதா பண்ணியிருக்காளேங்கிறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். சரி, எப்பவுமே ஒவ்வொரு ரிலீஜியன்லயும் ஒரு மாதிரி இருக்கும்.
குறிப்பா இஸ்லாம் ஃபாலோ பண்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப ரிலீஜியஸா இருப்பாங்க. நிறைய நேரங்கள் எப்படி சொல்லுவாங்க, எதுக்கு மீடியாலாம் வேண்டாமேம்மா, அது ஓப்பனா சொல்லலாம் அப்படியே சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கும் அந்த ஒரு பேச்சு இருந்திருக்குமா ஃபர்ஸ்ட் அப்படி ஃபரீனா கிடையாது. போகும்போது? இல்ல அப்படி அதாவது கிடையாது. எங்க பேரண்ட்ஸும் சரி நாங்களும் சரி ரொம்ப ரிலீஜியஸ்லாம் கிடையாது. வி டோன்ட் ஃபாலோ ரிலீஜன். ஸோ அதனால இந்த விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இல்ல. பட் எங்க அப்பா அம்மா தாண்டி இருக்கிற அந்த சொந்தக்காரவங்க மத்தியில டாக்ஸ் இருந்தது. ஏன் வந்து பொண்ணு அனுப்புறீங்க, சேனலுக்குலாம் அனுப்புறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்காம அவளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சப்போர்ட். அவளுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு தான் நாங்க ஒத்துழைக்கிறோம். சூப்பர் சூப்பர். இப்போ இன்னைக்கு வந்து ஃபரீனா வந்து கோடிகள்ல புரளலாம், ஆனா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா நல்ல விஷயம் தான், அது ஒரு Officer. வளர்ச்சியோட இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா, ரொம்ப ஆரம்ப காலத்துல இவங்களும் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க. பார்ட் டைம் ஜாப், நீங்க ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கீங்க, நிறைய சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்லாம் போகணும். ஒரு அம்மாவும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு பெருமையா படுறவங்களா இருப்பாங்க, ச்சே இன்னும் நம்ம ஒரு பொண்ணை நல்லா நம்மளே வச்சிருக்கணுமே, எதுக்கு அவ வேலைக்கெல்லாம் போறா, அப்படி எப்பாச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல அதுல நான் வருத்தப்படவே இல்ல. அவளோட இது அவ வந்து வெளிப்படுத்தணும், இன்னும் நிறைய வரணும், இன்னும் நிறைய வெளியில தெரியணும் அவளுடைய இது. அதுலதான் எனக்கு பெருமை. அதாவது டேலண்டா வெளியில நிறைய வரணும். அவளுடைய வந்து நிறைய எனக்கே தெரியாத விஷயம் நிறைய அவகிட்ட இருக்குதுங்கிறது எனக்கே இப்பதான் தெரியும். எந்த ஒருவரோட திறமை, அவங்களோட திறமை உங்களை ரொம்ப ஆச்சரியம். அதான் சொல்றேனே, மீடியா நடிப்பு இவ்வளவுக்குள்ள இவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது. எனக்கு இவ்வளோ நான் ஸ்கூல் டைம்லலாம் சொல்லுவேன், உனக்கு எதுவுமே வராது, நீ எதுவும் போகாத, பார்ட்டிசிபேட் பண்ணாத, நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதெல்லாம் இப்ப தப்புங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப இது பண்றேன். இல்ல ஏன்னா இவங்களுக்கு வந்து 17 இயர்ஸ்ல வந்து நான் மேரிடு. இவங்க 17 இயர்ஸ் இருக்கும்போது நான் பிறந்துட்டேன். 16 வயசுல கல்யாணம், 17 வயசுல பிறந்தோடனே அவங்களுமே ஒரு பேபி தான், மெச்சூரிட்டி இருக்காது. ஏதாவது நான் டான்ஸ் போறேன் வரேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் உனக்குலாம் அது குழந்தைல, அவங்களே குழந்தை வராது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இப்ப சொல்றாங்க, உன்னை ஒருவேளை அப்பவே வந்து அனுப்பியிருக்கணுமோ, டான்ஸ்லாம் அனுப்பியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி இப்ப சொல்றாங்க. நானே நினைச்சுக்கிட்டது அவளுக்கு எதுவுமே வராது, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அது எனக்குள்ளே நானே அப்புறம் தான் இப்பதான் திங்க் பண்றேன், நம்ம அப்பவே செஞ்சிருந்தா இன்னும் எங்கேயோ வேற லெவல்ல ஆயிருப்பா. சரி, உங்களுக்கு இப்போ ஆரம்ப காலத்துல இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மீடியா உள்ள வர போறாங்க, நடிக்க போறாங்க, இல்ல ஒரு ஆங்கரிங் பண்ண போறான்னு சொன்னோன்னே யார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணா, யார் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சா? ஆக்சுவலி வந்து நாங்கள் உங்கள் டேடி தான் வந்துட்டு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பார், கீழே அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, ஆங்கர் ஷோ கால் டிவி, அப்போ அது அவர் தான் எல்லாமே சொன்னது. இந்த இருக்கு போ, இங்கே போ, உனக்கு நானும் எல்லாமே அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் செய்து நாங்கள் ஒரு ஐடியா தான் கொடுத்தோம், ஒரு கோடு தான் போட்டோம், அவர் ரோடே போட்டான். பாருங்களேன், நாங்கள் லைட் ஒரு சிக்னல் தான் காமிச்சோம். அவளே மற்றதெல்லாம் அவளுடைய திறமை தான், எல்லாமே வந்ததெல்லாம் நாங்கள் இதுதான் சொன்னோம், வழி தான் காட்டினோம், அவளே மேலே பிடிச்சி ஏறி வந்துட்டான். என்னன்னா இப்போ உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நிறைய நெகட்டிவ் கமெண்ட் சொல்லுவாங்க, நீங்க ட்ரெஸ் போட்டா தப்புன்னுவாங்க, நடிக்கிறது இது பண்ணுவாங்க, கார் வாங்கினா அதுக்கு ஒரு 1000 காரணம் சொல்லுவாங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் உங்களுடைய மகள் பண்ணாலும் அதுக்கு மேல பாராட்டுறவங்க ஒரு 10 பேர், நெகட்டிவா சொல்றவங்க 50 பேரா இருக்காங்க. அதை இப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்கும், மீடியானா இப்படிதான்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களே ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கும். பட் ஒரு தாயாவோ ஒரு தந்தையாவோ ஃபேமிலியில் இருக்கவங்க நிறைய நேரங்களில் ஒரு சின்ன ஒரு ஆதங்க, எதுக்கு இவ்வளவு பேச்ச வாங்கி இந்த ஃபீல்ட்ல இருக்கணும், அதெல்லாம் நாங்க ஒரு இதாவே எடுத்துக்கிறது இல்ல. சூப்பர், அவ்வளவுதான், எடுத்துக்கவே மாட்டோம் நாங்க. இப்ப தெரியல, நெகட்டிவ்ல தான் பாசிட்டிவே வரும். ஒரு நெகட்டிவ் வந்தாலும் அதுக்குள்ள பாசிட்டிவ் நம்மள திங்கிங் பண்ண யோசிக்க தோணும். சோ அதுதான் நம்மளுக்கு மீனை தவிர நெகட்டிவ் பத்தி நம்ம நினைக்கவே வேண்டாம். சரி சரி, நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட். அம்மா வந்து பயங்கர பாசிட்டிவோட ஒரு முழு உருவமா இருக்காங்க, சூப்பர், ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூமா. அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து அம்மா இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, நீங்க வீட்டுக்கு தெரியாம நிறைய இதுவெல்லாம் பண்ணிருப்பீங்களா? நம்மள கஷ்டப்படுறதா இருக்கட்டும், வேலைக்கு போறதா இருக்கட்டும். இப்ப நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டரிங் வேலை எல்லாம் பண்ணுவாங்க, போயிட்டு வந்து வீட்டுல வந்து கேட்டரிங் போறேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் வேலை போயிட்டு, ஏன்னா வீட்டுல எது தப்பா நினைக்க போறாங்க, எது கஷ்டம். நீங்க அந்த மாதிரிலாம் சின்ன வயசுல சொல்லியிருக்கீங்களா ஏதாச்சும்? அந்த மாதிரி சொல்லாமலோ இல்ல போய் சொல்லி போனதெல்லாம் இல்ல, எல்லாமே சொல்லிட்டு தான் போவேன். மல்டிபிள் ஒர்க்ஸ் என்னென்ன பண்ணாலும் அதை சொல்லிட்டு தான் போவேன். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னாலுமே இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியா தான் சொல்லுவேன். சோ அப்படி இருக்கும்போது they will also agree, சரி ஓகே போயிட்டு வாங்க. சரி, என்னென்னலாம் நீங்க பார்ட் டைம் ஜாப் போயிருக்கீங்க? ஏகப்பட்டது வந்து போயிருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் ஹாலிடேஸ்ல வந்து ஃப்ரண்ட் லைனரா ஒர்க் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் லைனர்னா தெரியும்ல, ரிசப்ஷனிஸ்ட். ஓகே ஓகே, பன்னீர்லாம் தெளிப்பாங்க இல்லங்க, ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ்ல ஒரு ரிசப்ஷனிஸ்டா வந்து வர்க் அந்த மாதிரி. ஓகே, ஃப்ரண்ட் டெஸ்க்ல வந்து ஃப்ரண்ட் லைனரா வந்து வர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இந்த காலேஜ் வாசல்ல ஸ்டால்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அந்த ஸ்டால்ஸ் போட்டு இந்த அண்டர் ஆர்மர் ரோல் ஆன் எல்லாமே வித்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபில்ஸ்பெரி கேக் வந்து என்ன சூப்பர் மார்க்கெட் வாசல்ல வந்து அந்த ஸ்டால் போடுவாங்கல்ல, அதுல இருந்திருக்கேன். அப்புறம் ஏதோ டியூஷன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன். இந்த
மால்ஸ்லலாம் வந்து மெயின் ஈவெண்ட் இருக்கும், சைட்ல ஈவெண்ட்ஸ் ஆமா. சைட்ல ஸ்டால் போட்டுருவாங்க, ஹோஸ்ட் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம இங்க இருந்து எல்லா ஒர்க்கும் பண்ணோம்ல, அது பண்ணணும், மேன் பவரிங் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கும் போதே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் சேனலா வந்து ரைட் டிவின்னு ஒரு லோக்கல் டிவி சேனல் ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து ஸ்க்ராலிங் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அதில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணேன். அப்போவும் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் அந்த டைம் ஏதோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜ் டிவிலேருந்து கொஞ்சம் அப்படி அப்படியே பெரிய பெரிய சேனல். அந்த ரைட் டிவி மட்டும் தான் நாங்க சொன்னது. ஆமா, ரைட் டிவி மட்டும் தான் இவங்க சொன்னாங்க. சொன்னது. அதுக்கப்புறம் அவளே அதெல்லாம் அவளே ரைட்டா பண்ணிட்டாங்க. சன் டிவி வரைக்குமே அவளே தான் ஆஹா. எல்லாமே. சரி, உங்களுக்கு அது எவ்வளவு ஒரு மனநிறைவு கொடுத்துச்சு? வீட்டுல இப்ப வெளியில நம்ம ஒரு பார்ட் டைமா போறோம், அதுல ஒரு காசு வருது, அதை வீட்டுல கொடுக்கறது எவ்வளவு ஒரு அது ஒரு எவ்வளவு ஹை கொடுத்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சி அப்ப நமக்கு கிடைக்கிற பாக்கெட் மணிலாம் லைக் பெருசா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறது கூட இருக்காதுல்ல. ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி நாமளும் அதை என்ஜாய் பண்றோம், வீட்லயும் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பெருமையா இருந்ததுதான் அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியல, ஆனா ஹாப்பியா இருந்தது. ஓகே, நம்ம கிட்ட காசு இருக்கு அந்த மாதிரி. சரி, இப்போ அம்மா வந்து பயங்கர ப்ராட் மைண்டடா இருக்காங்க, ப்ரோக்ரஸிவ் தாட்ஸோட இருக்காங்க, ஆனா எல்லாருமே அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஏன்னா உங்க ஃபேமிலியில ஓகே, உங்களோட உறவினர்களா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் மத்தியில ஒரு பேசியிருப்பாங்கல்ல, இன்னும் இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வேலைக்கு அனுப்புறாங்க, மீடியால போறாங்க, கேமரா முன்னாடி போய் ஆடிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வசைப்பாடுறதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபேமிலியா? ஆக்சுவலா நான் ஹேண்டில் பண்ணேன்னு சொல்றதை விட எங்க அப்பா அம்மா தான் பயங்கரமா அதை ஹேண்டில் அப்படியா? பண்ணாங்க. ஏன்னா எங்க அம்மா கூட பிறந்தவங்களே வந்து என்னோட போட்டோ ஏதாவது மேகசின்ல எல்லாம் வந்துருச்சுன்னா, என்ன இது பொண்ணோட போட்டோ, பெருமையா ஃபீல் பண்ண மாட்டாங்க. வந்துருச்சு அவமானம், நம்ம இப்போ எப்படி போட்டோலாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி ரீசெண்டாக ஒரு படம் கூட வந்தது, பர்தாவோ ஏதோ ஒரு படம் வந்தது. அந்த பொண்ணோட போட்டோ மேகசின்ல வந்ததுக்கு அந்த பொண்ணை வந்து எதோ சொல்லி ஊற விட்டு அனுப்பி அந்த மாதிரி ஃபீல்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபேமிலி ஃபுல்லா வந்து அதுவும் ஷார்ட் ட்ரெஸ் போட்ட இதுல கவர் பிக்சர், அது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். ஒரு மேகசின்ல மேகசின் பேர் வந்து மெயின் கவர் பிக்சர்ல வந்திருந்தது. அப்போ வீட்ல எங்க அப்பா அம்மா ஹாப்பி, பட் சுத்தி இருக்கவங்க எல்லாம் போன் பண்ணி டீ கடை போஸ்டர்ல எல்லாம் இவளோட போட்டோ இருக்கு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பொண்ணை இப்படி விட்டுட்டு இருக்க, அது இது ஃபுல்லா எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு செம்ம சப்போர்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, இவ்வளவு குட்டியா ட்ரெஸ் போட்டிருக்கா, அது எங்களுக்கு தப்பா தெரியல, அது மாதிரி எல்லாமே லைக் அப்பவே அவ்வளோ ப்ராக்ரெசிவா வந்து இனிஷியல் டேஸ்ல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது எங்க அப்பா அம்மா. ஓகே, உங்களுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா உங்களோட ட்ரெஸ்ஸிங் பத்தி? அப்பயும் சரி, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப இவ்வளவு என்ன வயசானாலும் உங்களோட ட்ரெஸ்ஸை பத்தி மட்டும் சமூகத்துல ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அது சொன்னா அவளுடைய விருப்பம், அது எங்களுக்கு அது தப்பாவே தெரியல. ஆக்சுவலி ஒரு ட்ரெஸ் உரிமைங்கிறது அவங்களோட விருப்பம், அவங்களோட விருப்பத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை அவங்க போட்டுக்கலாம். அதுவும் நாங்கள் எந்த இது போல் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, 1000 பேசுவாங்க, சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம வர்றதுதான், நம்ம ஒழுக்கத்தில் நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் அது போதும், நம்மளுக்கு நமக்கு தெரியும், நம்ம தெரியும். சரி, இப்போ நீங்க இவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கீங்க. சமீபத்துல அந்த கார் வாங்கி அம்மாவை வச்சு கூட்டு போகும்போது அது எவ்வளவு கெத்தாச்சு, பென்ஸ் கார்ல. அதாவது எங்க அம்மாக்கு வந்து பென்ஸ், ஹோண்டா சிட்டி, ஆல்டோ, அதுக்கான டிஃபரன்சஸ் வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் கார் வாங்கினது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்க பைக்ல தான் போயிட்டு இருந்தோம், எல்லாமே செஞ்சோம். ஃபர்ஸ்ட் இவ ஓன் இதுல வந்துட்டு ஆல்டோ கார் வாங்கினேன். அது ரொம்ப ஹாப்பி எனக்கு, என்ன அளவில்லாத இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சொந்த காசுல சொந்த இதில் ஒரு ஆல்டோ கார். அதுக்கப்புறம் வாங்கினதெல்லாம் தெரியல அவங்களுக்கு, பெருசா ஒன் தெரியல. ஆஃப் த கார்ஸ் அப்படின்ற மாதிரி, அது இவ்வளவு விலை, இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், அந்த விஷயம் அவங்களுக்கு புரியல. நாங்க மிடில் கிளாஸ் தான், மிடில் கிளாஸ் தான், அப்பர் மிடில் தான் நாங்க சொல்லப்போனா. அது மாதிரி காருங்கிறது ரொம்ப பெரிய இதுவா இருந்தது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தாண்டி வந்ததுலாம் அது எனக்கு பெருசா தெரியல எனக்கு. சரி, இப்போ கார் வாங்கும் போது இப்போ நிறைய வசைகளுக்கு மத்தியில, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு மத்தியில, அதெல்லாம் தாண்டி உங்களோட சொந்த உழைப்புல நீங்க ஒரு கார் வாங்குறீங்க. வாங்கிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அவ்வளவு கமெண்ட்ஸை போடுறானுங்க. இப்படி வாங்கின காரு, அப்படி வாங்கின காரு, இந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்ப கார் எப்படி வாங்கினா தெரியுமான்னு எல்லாம். யார் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துப்பா, இல்ல நீங்க பர்சனலா அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? யார் இதை சீரியஸா எடுத்துப்பானா நீங்க தான். நான் அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் கூட பார்க்கல, நீங்க தான் இவ்வளவு தூரம் பார்த்து அதை கேட்குறீங்களே. இன்ஃபேக்ட் அதெல்லாம் பாக்குறது கூட இல்லை, அதை கண்டுக்கிறது கூட இல்லை, அதை சொல்றது கூட இல்லை, அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்றதே இல்லை. என்னமோ சொல்லிக்கோங்கண்ணா, நீங்க எப்படியோ பேசிட்டு தாண்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதை வந்து கண்டுக்கிறது இல்லை, அட்ராக்ட் பண்றது இல்லை, அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். நமக்கு 1008 வேலை இருக்கு. நம்மள ஒருத்தன் பார்த்து அதுல ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அதுல ஒரு கமெண்ட் பண்றது அளவுக்கு அவங்க டைம் இருக்குன்னா, அவங்கள பார்த்து பாவமா இருக்கு. என்னடா இது இவ்வளோ அறியாமையோட, அவங்களோட இயலாமை தான் அந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. மேபி கண்டிப்பா. சரி, இப்போ உங்களுக்கு அவங்களோட இயலாமை நினைச்சு ஒரு வருத்தம் இருக்கலாம், அடப்பவங்களான இருக்கலாம்.
எப்போ அது கோவமா மாறுச்சா? எப்பாச்சும் கோவம் இருந்திருக்கா சொசைட்டி மேல? டு பி வெரி ஹானஸ்ட் ஒரு பாயிண்ட்ல கூட கோவமே அப்படியே தட்டி இல்ல. விடுங்க, நீங்க தட்டி பேசி விட்டு போங்கடா போங்கடா டேய். ஆமா. என்ன இப்போ வந்து இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அவங்க வந்து என்னை பத்தி சொல்றாங்கன்னு என்னோட மைண்ட் செட்டை நான் எதுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும்? அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க யாரோ சொல்றத நினைச்சு நான் ஃபீல் பண்ணி நான் டிப்ரெஸ் ஆகி நான் இதுவாகிறதுக்கு யாருனே தெரியாது என்னமோ சொல்லிட்டு போ, நான் போயிட்டே இருப்பேன். நான் புரியுதா உங்களுக்கு? பிரச்சனையே இல்லை, யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டோம், அது அவங்க எனர்ஜி நான் அட்ராக்ட் சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம காதுல வாங்கிக்கவே கூடாது. பாத்தீங்களா? பேஸ் இங்க இருந்தா இல்ல கரெக்ட். அம்மா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேஸா கண்டிப்பா. இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம பசங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா எப்படி இருப்பாங்க, என்ன இது பண்ணுவாங்க எல்லாமே தெரியும். ஸோ அதனால நாங்க எதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். சரி, உங்களுக்கு என்னமோ ஒரு ஆசை? அடுத்து ஒரு பேத்தியா? பேத்தி இருக்கு. எடு ஷூ எடு. பேத்தி இருக்கா? ஏன் பையன் என்ன மாதிரிடா? பையனுக்கு பொண்ணு பிறந்திருக்கு. ஓகே ஓகே. இப்பதான் பிறந்துச்சு. அதாவது இவங்களுக்கு பொண்ணு உடனே போதும். பொண்ணு இந்த இருக்கு இந்த காலத்துல பையன் ஒன்னே போதும்ன்றாங்க. இந்த ஒரு பையனே போதும். சூப்பர். இவனை வளர்த்து அழகுனால போதும். அக்ரெசிவ்ங்க எங்க அம்மா. இல்ல சம்மங்க உண்மையிலே இந்த மாதிரி அம்மா வந்து இந்த மாதிரி அம்மாக்கு போய் 14 வயசுல கல்யாணம் பண்ணத நினைச்சா 14 வயசுல 15 வயசுல கல்யாணம், 16 வயசுல கல்யாணம், 16 வயசுல 17 வயசுல இவ. சோ திஸ் இஸ் யுவர் டைம். அம்மாக்கான விருது. நீங்க அம்மாவை வந்து கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவீங்க? கெத்தா இந்த கோர்வையோட. இப்பதான் உங்க ஆங்கரிங் ஸ்கில்லுக்கு நான் ஒரு பெரிய சேலஞ்ச் பாருங்க, ஆங்கரிங் ஸ்கில்லாம் எப்பவுமே அதெல்லாம் இல்ல இருக்கு. அது அம்மாவுக்கு காட்டணும்ல. ஓகே. ஓகே. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விருது. சோ இந்த விருதுக்கு நிகர் எதுவா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த யூனிவர்ஸை கூட நீங்க நிகரா வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான விருது, தாய்க்கான விருது, என்னோட தாய்க்கான விருது. லெட்ஸ் வெல்கம் மை லவ்லி மதர். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். எங்க மொத்த தட்டை உங்களுக்கு தான், மொத்தமா கொட்டிடுங்க. ஓகே, Thank you, உனக்கு தான். thank you ஏய், so அம்மாக்கு much, முத்த thank கொடு, you. அம்மாக்கு முத்த கொடு. சரி, நான் கொடுக்குறேன். Thank you so அப்புறம் எங்க much. அம்மாக்கு நான் gift வச்சிருக்கேன். சூப்பருங்க. என்னங்க நினைவு சர்ப்ரைஸ்லாம் பண்றீங்க? இன்னும் இல்லங்க, புடவைங்க. Thank you so much. From my own brandங்க. வாவ், ஓபன் பண்ணி காட்டுங்க. எங்களுக்கு நாங்களும் பாக்குறோம். மேனா மினிக்கி பிராண்ட்ல இருந்து. மீனா மினிக்கி பிராண்ட்ல இருந்து ஒரு அம்மாக்கு அழகான green தான் ரொம்ப perfume பிடிக்குமோ? புடவை. ஆமாங்க. Super, super. Thank you so much. சூப்பர். அம்மா வெச்சு காட்டுங்க அப்படி ஜம்முன்னு. இப்படி போடணும். புடவை from மீனா மினிக்கி for my வாவ். So happy, so So happy. happy. Thank சோ you. நிறைய பேர் இதே மாதிரி இன்ஸ்பயர் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க அவங்க அம்மாவை கண்டிப்பா, காட்டுவாங்க. பாத்தியா? கண்டிப்பா இந்த இங்க மாதிரி பாத்தியா? ப்ராக்ரெசிவ் மதர் தான் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா. நானும் கேட்டுக்கிறேன். ரியலி thank you so much பரினா. Thank you so much. முதல் நவீன். முறையா Thank you அம்மாவை so much. வந்து இங்க கலாட்டாக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. உங்க மூலமா இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க பசங்களுக்கு காட்டுவாங்க. கண்டிப்பா, பசங்க வந்து கண்டிப்பா. அம்மாக்களுக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி அம்மாவை மாறுமா நீங்க? கண்டிப்பா Okay. கண்டிப்பா. Thank you, ரொம்ப நன்றி. Thank you so much. Title sponsors Ramraj Bluetooth Double, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Presents the Parent Honors. Supported by Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. EGS Pillai Group of Institutions. The legacy of educational excellence in the Delta region. Powered by V-Care Hair and Skin Clinic. எல்லா வித தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Mabel, South India's most celebrated women's wear brand. SKM Purna Rice Bran Oil. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.